ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஓஷோ என்ற ஞானியின் வாழ்க்கையை பற்றி ஒரு 10 நிமிட சிந்தனைகளை உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். அவர் தன்னுடைய அறிவுரையாக மக்களுக்கு, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உலகம் மாற வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். முதலில் உங்கள் மனதை பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக கட்டுப்படுத்துவது வெளியில் இருக்கும் உலகம் அல்ல, நம்முடைய மனம்தான். இந்த எண்ணங்களை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு சென்றவர்தான் ஓஷோ. இன்று அவரை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக நீங்கள் முன்னேறுவதற்கு இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஓஷோ என்பவர் யார்? ஓஷோவின் இயற்பெயர் சந்திரமோகன் ஜெயின். இவர் 1931ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் மற்றவர்களைப் போல எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனிதராக இருக்கவில்லை என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். மதம் என்றால் என்ன? கடவுள் என்றால் என்ன? மனிதன் ஏன் துன்பப்படுகிறான்? மகிழ்ச்சி என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? இப்படிப்பட்ட கேள்விகளை பற்றி அவர் ஆழமாக சிந்தித்தார். பின்னர் அவர் ஆன்மீக தியானம் மற்றும் மனித மனம் குறித்து உலகம் முழுவதும் பேசத் தொடங்கினார். ஓஷோவின் மிக முக்கியமான சிந்தனைகளில் ஒன்று, யாராக இருக்க வேண்டும் என்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் முடிவு செய்ய அனுமதி கொடுக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கையின் பல நேரங்களில் இப்படித்தான் நடக்கிறது. அவர் என்ன சொல்வார்? இவர்கள் என்ன நினைப்பார்கள்? சமூகம் என்ன சொல்லும் என்று யோசித்துக் கொண்டே நம்முடைய ஆசைகளை நாம் விட்டுவிடுகிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது மற்றவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக மட்டும் கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓஷோவின் மிக முக்கியமான இரண்டாவது சிந்தனை. ஓஷோ தொடர்ந்து வலியுறுத்திய மற்றொரு விஷயம் தியானம். தியானம் என்றால் கண்களை மூடி அமைதியாக உட்கார்வது மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களை கவனிப்பதும் ஒரு விதமான தியானம். ஒரு நாளில் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். எத்தனை எண்ணங்கள் வருகிறது என்று கவனியுங்கள். கடந்த கால நினைவுகள், எதிர்கால பயங்கள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தை, நம்முடைய ஆசைகள் எல்லாமே மனத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த எண்ணங்களுடன் போராடாமல் அவற்றை வெறுமனே கவனிக்க தொடங்கும் போது நம்முடைய மனதை பற்றி நாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஓஷோவின் சிந்தனை 3, வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். இது ஓஷோவின் கருத்துக்களில் மிகவும் பிரபலமான ஒன்று. பலர் வாழ்க்கையை நாளைக்கு தள்ளிக்கொண்டே செல்கிறார்கள். பணம் வந்ததும் சந்தோஷமாக இருப்பேன், வேலை கிடைத்ததும் சந்தோஷமாக இருப்பேன், பிரச்சனை முடிந்ததும் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் அடுத்த பிரச்சனையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் இன்றைய நாளை முழுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய சந்தோஷம் கிடைத்தாலும் அதை அனுபவியுங்கள். குடும்பத்துடன் பேசுங்கள், இயற்கையை ரசியுங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வு அல்ல, அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது.
துன்பத்தை பற்றிய ஓஷோவின் கருத்து. மனித வாழ்க்கையில் துன்பம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் துன்பத்தை பற்றி நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. தோல்வி ஏற்பட்டால் நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். அல்லது இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கலாம். நிகழ்வுகளை எல்லாம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த நிகழ்வுகளுக்கு நாம் எப்படி பதில் அளிக்கிறோம் என்பதை மாற்றிக்கொள்ள முடியும். ஓஷோவின் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர் எழுப்பிய ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்கலாம். நான் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேனா? மற்றவர்கள் எதிர்பார்க்கும் வாழ்க்கையா? சமூகம் சொல்லும் வாழ்க்கையா? அல்லது என்னுடைய மனம் விரும்பும் வாழ்க்கையா? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய முயற்சி, ஒரு சிறிய நம்பிக்கை, இவையே நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நேற்றைய உங்களுடன் மட்டும் ஒப்பிடுங்கள். நேற்றை விட இன்று ஒரு படி முன்னேறுங்கள். இதுதான் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வணக்கம் நண்பர்களே.